ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சாப்பாடு. நல்ல உணவே மருந்து. என்னடா ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க கீரையை தான் பறிச்சிட்டு இருந்தோம். என்ன கீரைன்னு பாருங்கள், பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. இதில் நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன தான் ஹோட்டலுக்கு போய் வகை வகையாக சாப்பிட்டாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷம்தான். அதுவும் வீட்டில் விளையிற காய்கறி, கீரை அதெல்லாம் வச்சு சமைக்கும் போது பெரிய சந்தோஷம்தான். என்ன சந்தோஷம்னா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆர்கானிக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ற ஒரு மன திருப்தி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கோன்னு. இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட உழைப்பு தான். அவங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்றது தான் விரும்புவாங்க. பறித்தது மட்டும் இல்லாமல் சுத்தம் பண்ணி கையில் கொடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் தான். நல்லா கீரையை ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி அதை சுத்தமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வேலையே வைக்கல. அதுக்கப்புறம் சைடில் இருக்க கொடியில் குட்டி குட்டியாக ஒரு 3-4 பாவக்காய் வந்துருந்துச்சு. அதை பறிச்சிட்டோம். அதுக்கு ஏன் இவ்வளோ குட்டியாக பறிக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் பழுத்துருது. சரி குட்டியாக பறிப்போமேன்ட்டு ஒரு 3 பறித்து வச்சுட்டோம். பக்கத்தில் பார்த்தா புதினா இருக்காங்க. சரி இதை ஏன் விடுவோமேன்னு முடிஞ்ச அளவுக்கு புதினாவெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க எவ்வளோ பறிச்சிருக்கோன்னு காட்டுறேன். புதினாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு நல்லாயிருக்கும். நம்ம வயிற்றில் இருக்க புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்டில் அடிக்கடி புதினாவை ஜூஸ் போட்டு குடிங்க. பார்த்தீங்களா, கூட ஃபுல்லாக புதினா. இந்த புதினாவெல்லாம் பறித்து எடுத்தாச்சு. அடுத்த டாஸ்க் என்னென்னா, இது யார் சுத்தம் பண்ணி கொடுக்குறதுன்னு. எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, என்னோட 2 பசங்க அண்ட் என் மாமியார். இவங்க தான் எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வேலை இல்லை. க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா எனக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலை. கீரையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஸோ வெஜிடேரியன் தான். சிம்பிளாக வீட்டிலேயே அழகாக செஞ்சாச்சு. சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க என்னென்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோடு நான் பறித்த பாவக்காவையும் போட்டுட்டேன். கடையில் வாங்குகிற கீரைக்கும் வீட்டில் பறித்த கீரைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே, அந்த கீரையை பார்க்கும்போதே மனசில் அவ்வளோ சந்தோஷம். இந்த வடகம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலே தயார் பண்ணது. அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு உளுந்து, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, சின்ன வெங்காயம் ஒரு 5, 4 பல் பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் புதினாவை போட்டு 2 வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி புதினா துவையல் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பருப்பு வெந்தோடனே அதில் கீரையை போட்டு மூடி ஒரு 2 விசில் வந்தோடனே தாளிப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே தாளித்து அதில் கொட்டியாச்சு. சாம்பார் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார், புதினா துவையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்டு வடகம், வீட்டில் காய்ச்சின நெய். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதனாலன்னு தெரில, ஒருவேளை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கீரைனால கூட இருக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.